பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். மார்க்கு 1:17 இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். இயேசு என்ன செய்தார் என்று நாம் அங்கே படிக்கிறோம். இயேசு என்ன செய்தார்? ஜனங்களை பார்த்து சொன்னார், என் பின்னே வாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் பின்னே வாருங்கள் என்று இயேசு சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் இயேசுவின் பின்னே செல்லுங்கள். இயேசுவின் பின்னே தைரியமாக, பயமின்றி, நம்பிக்கையோடு, உற்சாகமாய் இயேசுவின் பின்னே நீங்கள் செல்லும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் பின்னே செல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். இயேசுவுக்கு பின்னால் நாம் பாடுகிறோமே, இயேசுவின் பின்னால் நான் போவேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்றெல்லாம் பாட்டு பாடுகிறோமே. அதுபோல இயேசுவின் பின்னால் நாம் போகும்போது நம்முடைய வாழ்க்கை இயேசுவை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவிய காலத்தில் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் வாழ உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். என் அன்பு தேவனுடைய ஜனமே, நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பின்வாங்கி போறாங்க. பின்பற்றுறதுக்கு பதிலாக பின்வாங்கி போறாங்க. அவரை பின்பற்ற முடியாம பின்தங்கி போறாங்க. அவரை பின்பற்ற முடியாம சோர்ந்து போயிடுறாங்க. அவரை பின்பற்ற முடியாம வழி விலகி போயிடுறாங்க. அவரை பின்பற்ற முடியாம அவங்க வேற எங்கேயோ போயிடுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் பின்னால வாங்க, என் பின்ன வாங்க. ஆமென். இயேசுவின் பின்னால் போவீங்களா? அவரை நம்பி போவீங்களா? அவருடைய சித்தம் செய்ய போவீங்களா? இயேசுவின் பின்னால போனா அவர் எங்க போவார்? ஆத்மாக்கள் இருக்கிற இடத்துக்கு தான் போவாரு. இயேசுவின் பின்னால போனா அவர் எங்க போவாரு? சந்திக்கப்படாத ஜனங்க இருக்கிற இடத்துக்கு போவாரு. இயேசுவின் பின்னால போனா அவர் எங்க போவாரு? ரட்சிக்கப்படாத ஜனங்க இருக்கிற இடத்துக்கு போவாரு. இயேசுவின் பின்னால போனா அவர் எங்க போவாரு? மீட்கப்படாத ஜனங்க இருக்கிற இடத்துக்கு போவாரு. அங்க போனீங்கன்னா நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஆமா, அவரு நம்மளை எப்படி மாத்துவாரு? நிறைய மனுஷங்களை அவருக்காக பிடிக்க, நிறைய மனுஷங்களை அவருக்கு சொந்தமாக்க, நிறைய மனுஷங்களை அவருக்காக ரட்சிக்க, நிறைய மனுஷங்களை அவருடைய சமூகத்துல கொண்டு வர, நிறைய மனுஷங்களை விசுவாசத்துல வழி நடத்த, நிறைய மனுஷங்களை அவருக்கு பிரியமான பாதையில வழி நடத்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் தயார்படுத்துவார். ஆம் அன்புக்குரியவர்களே, அதனாலதான் அவர் சொல்றாரு, என் பின்னால வாங்க, உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களா ஆக்குவேன். அது ஆண்டவருடைய நோக்கம் அப்படிதான் இருக்கு. மனுஷரை பிடிக்கிறவர்களா நம்மை மாற்றுகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை இந்த வேளையிலே ஏறெடுக்கிறேன். தொடர்ந்து நாம் மனுஷரை பிடிக்கிறவர்களா இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்கள் செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. எல்லா கன மகிமை துதி ஆண்டவர் ஒருவருக்கே. இயேசுவே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை எப்படி பலப்படுத்துவாராக. ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. மனுஷரை பிடிக்கிறவளா எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இந்த கரங்களில் கொடுக்கிறோம். எங்கள் மூலமாய் அநேக மனிதர்கள் பிடிக்கப்பட வேண்டும். எங்கள் மூலமாய் அநேக மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எங்கள் மூலமாய் அநேக மனிதர்கள் சந்திக்கப்பட வேண்டும். எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தும். ஆமென், ஆமென்.